மாணவ செல்வங்களே, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில இப்ப தொகைநிலை தொடர்கள் முதல்ல பார்க்கலாம். இப்ப தொகைநிலை தொடர்கள்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சொற்றொடர் கொடுத்திருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? ஒரு எழுத்து தனித்து நின்று பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று வருவது சொல்லு. அந்த சொற்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து வருவது தொடர்ன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இங்க பாருங்க, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதுல பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. நீர்ன்றது ஒரு சொல்லு, பருகினான்றது ஒரு சொல்லு. ரெண்டு சொல்லு சேர்ந்து ஒரு தொடரா வந்திருக்கு. நீர் பருகினான். வெண்சங்கு ஊதினான் அப்படின்றது ஒரு தொடரா வந்திருக்குது. இதுதான் வந்து சொற்றொடர். இந்த தொடர்ல தொகைநிலை தொகாநிலைன்ற ரெண்டு இருக்குது. அதுல தொகைநிலை தொடர் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப தொகைநிலை தொடர்கள்ல என்ன சொல்றாங்க? பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர்கள் என்று கூறுவர். ரெண்டு சொல்லு ஒரு சொல்லு மாதிரியே சேர்ந்து நின்னுச்சுன்னா எப்ப? இந்த வேற்றுமை உருபுகள் இதெல்லாம் பெயரும் வினையும். கரும்புன்றது பெயரு, கரும்புன்றது ஒரு பெயரு, நின்றான்றது வந்து ஒரு வினை. வினைனா நம்மளுக்கு தெரியும்ல, வேர்ப் ஆக்ஷன் வேர்ட்ஸ்லாம் வினை. கரும்புன்றது வந்து பெயர் சொல்லு, சரிங்களா? நவுனு நம்மளுக்கு அது பெயர் சொல். அது கரும்புன்றது பெயர் சொல், தின்றான்றது வினை. இந்த ரெண்டும் இணையும் போது இதற்கு நடுவுல இப்ப கரும்பு தின்றான்றது ஒரே வார்த்தை மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு இதை எப்படி சொல்லணும்னா கரும்பை தின்றான். அங்க என்ன மறைஞ்சு வந்திருக்கு? ஐ வேற்றுமை உருபு வந்து மறைந்து வந்திருக்குது. ஐயின்ற கரும்பை தின்றான் அப்படின்னு பொருளை உணர்த்துது. அப்படி பொருளை உணர்த்துது. ஆனா என்ன மறைந்து வந்திருக்குது? வேற்றுமை உருபு அங்கே சொல்லப்படல. ஒரே வார்த்தை மாதிரி வந்திருக்குது கரும்பு தின்றான் என்பது. கீழே பாருங்க, மேற்கண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது. இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உருபு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது. எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும். ஐயின்ற உருபு மட்டும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நீங்க படிச்சிருக்கீங்க, 8ஆம் வகுப்புலயே படிச்சிருப்பீங்க வேற்றுமை உருபுகள்னு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து வேற்றுமை உருபுகள் எத்தனைன்னு தெரியுமா உங்களுக்கு? 8 வேற்றுமை உருபுகள். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பெயர் வந்து பெயரை குறிப்பது பெயர் எழுவாய் ஃபர்ஸ்ட் இருக்கும். இறுதியில இருக்கக்கூடியது வந்து விழி வேற்றுமை. நடுவுல இருக்கக்கூடியது ஐயால் கூ இன் அது கண் இதெல்லாம் தான் வந்து வேற்றுமை தொடர்கள். அதை எப்படி நன்னூல்ல சொல்லியிருப்பார்னா, ஏற்கும் எவ்வகை பெயருக்கும் ஈராய் பொருள் வேற்றுமை செய்வன எட்டு வேற்றுமைன்னு சொல்றாரு. இப்ப கரும்புன்றது பெயர் சொல் சொன்னா அந்த பெயருக்கு இறுதியில பொருளை நம்ம வேறுபடுத்தி சரியான பொருளை அறிந்து கொள்வதற்காக வரக்கூடியதே இந்த 8 வேற்றுமைகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேற்றுமை உருபு எத்தனை? 8ன்னு சொல்றாரு. அது என்னன்னு சொல்றாருன்னா, பெயரே ஐ ஆல் கூ இன் அது கண் விழி என்றாகும் அவற்றின் பெயர் முறை அப்படின்னு நன்னூலர் சொல்வாரு. அதே மாதிரிதான் தொல்காப்பியர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வேற்றுமை தாமே ஏழென்னு மொழிவ விழி கொள்வதன் கண் விழியோடு எட்டே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரும் அந்த விழியோட சேர்த்து 8 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஐ ஆல் கூ அதனுடைய வரக்கூடிய பொருட்கள் அதெல்லாமே. அதுதான் வந்து வேற்றுமை உருபு. வேற என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இதுதான் ஐ மட்டும் வேற்றுமை உருபு இல்லை. இதை சார்ந்த 8மே வேற்றுமை உருபுகள் தான். சரியா? அந்த வேற்றுமை உருபுகள் எல்லாம் என்ன வருது? மறைந்து வருவதுதான் தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்றோம். இது நீங்க இங்க பெயர் சொல்லோடு வினை சொல்லோடு பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் நெவர். பெயர் சொல்லு வினை சொல்லு ரெண்டும் சேரும் போது நடுவுல வேற்றுமை உருபுகளோ வினையோ பண்போ ஏதோ ஒன்று மறைந்து வருவதுதான் தொகைநிலை தொடர். இது ஒன்றொன்றுலயும் என்ன வருதுன்றது நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து தொகைநிலை தொடர் எத்தனை வகைன்னு நம்ம பார்த்திருக்கோம்? 6 வகைப்படும் சொன்னோம். அவை என்னென்ன வகை? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 6ல ஒன்னொன்னா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைன்னா என்னது? வேற்றுமை தொகையே வேற்றுமை இயல அப்படின்னு சொல்லியிருப்பாரு தொல்காப்பியர். அவற்றுள் வேற்றுமை தொகையே வேற்றுமை இயல. இப்ப வந்து தொகைநிலை தான் நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே மறைந்து தான் வரும். இதுல எல்லாமே மறைந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேற்றுமை தொகையில நம்மளுக்கு 8 வேற்றுமை சொல்லியிருக்காங்க. இத்தொடர் அவங்க அங்க கொடுத்துருக்கிறது பாருங்க. வேற்றுமை தொகையில மதுரை சென்றார். இத்தொடர் மதுரைக்கு சென்றான் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை. அங்க என்ன இல்ல?
கூன்ற வேற்றுமை உருபு இல்லை. கூன்றது எத்தனாவது வேற்றுமை உருபு? ஐயால் கூ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பெயர், அதோட சேர்த்தோம்னா 4வது வேற்றுமை உருபுல அந்த வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கிறது. அதனால இது வேற்றுமை தொகை, தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இத்தொடரில் வேற்றுமை உருபு ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்தால் பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொல்லிட்டேன் 8 வேற்றுமை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. அந்தந்த வேற்றுமை என்னன்றத ஐ, ஆள், பெயர் விட்டுறணும், வெளி வேற்றுமை விட்டுறணும். நடுவுல இருக்கக்கூடிய 6 வேற்றுமையில ஐ, ஆள், கு, இன், அது, கண் ஆகியவற்றில் ஒன்று மறைந்து பொருளை உணர்த்துவது வேற்றுமை தொகை. இதில் இந்த தொடர்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மதுரை சென்றான், மதுரைக்கு சென்றான் அப்படின்றது வரணும். இப்ப திருக்குறள் படித்தான், திருக்குறளை படித்தான், ஐ மறைந்து வருது. அந்த மாதிரிதான் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கும். கண்ணன் தம்பி, கண்ணனின் தம்பி இன்னு வரும். யானை தந்தம், யானையின் தந்தம் அப்படி வரும். அந்த மாதிரி நிறைய வீடு கட்டல், வீட்டை கட்டினான், அந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய இருக்குது. அதுல எல்லாத்துலயுமே என்ன மறைந்து வரணும்? இந்த வேற்றுமை உருபு. ஐயால் கூ இன் அது கண், அந்த பாருங்க அதுல கொடுத்திருக்கு ஐ, ஆல், கூ, இன், அது, கண், அந்த உருபுகள் மறைந்து வருவது. முதல்ல இருக்கக்கூடிய வேற்றுமை பெயரை விட்டுறணும், இறுதியில இருக்கக்கூடிய விழியை விட்டுறணும். இங்க இருக்கக்கூடிய ஐ, ஆல், கூ, இன், அது, கண் அந்த வேற்றுமை மற்றும் மறைந்து வருவது வேற்றுமை தொகை. அதற்கு அடுத்து வேற்றுமை தொகையிலேயே இன்னும் விரிவா சொல்லணும்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஐயோ என்னடா உருபு பயனும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உருபுன்றது ஒரு சொல்லுதான், அந்த பயனுன்றது நம்ம இந்த வார்த்தையில என்ன நம்மளுக்கு பயன் கிடைக்க போகுது, அந்த வார்த்தையோட பயன் என்னவோ அததான். இங்க பாருங்க, இப்ப தேர்ப்பாகன் இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. கொடுக்கப்பட்டுள்ள தேர், பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருவும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வருகிறது. தேரை ஓட்டும் பாகன் அப்படிதானே வந்திருக்கணும். தேரை ஐயின்ற வேற்றுமை உருவும், ஓட்டும் அப்படின்ற பயன். தேர் பாகன்னா எப்படி புரியாதுல்ல, ஓட்டுறதுன்றது தானே அதோட பயனே. தேரை ஓட்டுனாதான் அதுக்கு பயனு, ஓட்டுறது தானே அது பயனு. அதான் ஒரு பொருளை நம்ம சொல்லும் போது அதனோட பயனையும் சேர்த்து சொல்லணும். அது மறைந்து வருவது இந்த உருவம் பயனும் உடன்தொகை. இது இது தனி வகை கிடையாது, வேற்றுமையுடைய விரி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமையில இன்னொரு வகையாகவும் வரலாம். இந்த ஆறு வேற்றுமைகள் மறைந்து வர்றது வேற்றுமை தொகை. இதோட இன்னொன்னும் சேர்ந்து வரும், உருபையும், அந்த உருபும் வரும், பயனும். இப்ப ஐயின்ற உருபும் இல்ல, அதனோட பயன் ஒட்டும்ன்றதும் இல்ல, ரெண்டுமே மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்றது சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? ஒரு உருபும் இல்ல, அதனோட பயனும் இல்ல. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இதுவே வேற்றுமை தொகை ஆகும். தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு 4ஆம் வேற்றுமை உருபும், செய்யும்ன்றது ஒரு பயன், அதுவும் உடன் தொக்க தொகை இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூன்றது 4ஆம் வேற்றுமை, செய்யும்ன்றது பயன். புரியுதுங்களா? ஒரு உருபும் அதோட பயனும் சேர்ந்து மறைந்து வருவதுதான் உருபும் பயனும் உடன்தொகை. இது தனி வகை கிடையாது, வேற்றுமையுடைய ஒரு விரிவாக சொல்லக்கூடிய இன்னொரு இப்படியும் வரலாம் அப்படின்றத சொல்றாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கடுத்து 2வது வகை என்னது? வினைத்தொகை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? வேற்றுமை தொகை பார்த்தோம். 2வது என்னது? வினைத்தொகை. வினைத்தொகையிலையும் இப்ப பாருங்க, வினைத்தொகைனாவே என்னன்னா 3 காலத்தையுமே காட்டும். ஒரு சொல் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு சொல்லா கொடுத்திருப்பாங்க, 2 சொற்கள் சேர்ந்து ஒரே சொல்ல தந்திருப்பாங்க. அது 3 காலத்தையுமே, அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும். நல்லா 3 காலமும் காட்டும். எப்படி? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் அப்படின்னு நன்னூலர் சொல்லியிருப்பார். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்றது சொல்லியிருப்பாரு. வினையின் தொகுதி காலத்தில் இயலும்னு சொல்லியிருப்பாரு இவர் தொல்காப்பியர். இவர் நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம், காலம் கறந்தனா காலத்தை கடந்த, அதாவது 3 காலத்துக்குமே சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த வினைத்தொகை அப்படின்னு சொல்றாரு. எப்படி? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து, வீசு தென்றல் அங்க இருக்குதா, கொல் களிறு இருக்குதா, வீசு கொல் என்பவை வினைப்பகுதிகள்.
இந்த வீசு கொள் ரெண்டுமே வினைப்பகுதிகள். இவை முறையே தென்றல் களிறு என்னும் பெயர் சொல்லோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சங்களாக ஆயின. மேலும் இவை எப்படி வந்திருக்கணும்? வீசிய காற்று வரலாம், வீசுகின்ற காற்று வரலாம், வீசும் காற்று எனவும், கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகிறது. இதான் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகிறது. நீங்க அதுல அண்டர்லைன் பண்ணிக்கக்கூடிய வேர்டு முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருவதுதான் வினைத்தொகை. எப்பயுமே நீங்க மறக்கக்கூடாத ஒன்று வினைத்தொகைனாவே 3 காலத்துக்கு வரக்கூடிய ஒன்று அப்படின்னு. நீங்க அந்த வார்த்தையை 3 காலத்துக்குமே, இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் 3 காலத்துக்குமே நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாவே நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? அது அப்படி வந்ததுன்னா நீங்க கரெக்டா டக்குன்னு வினைத்தொகை அப்படின்றத சொல்லிடலாம். காலம் காட்டும் இடைநிலை முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகிறது. காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரெச்சங்களில் தொக்கி இருக்கின்றன. வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும். வினைப்பகுதி அதுக்கடுத்து பெயர் சொல்லு ரெண்டுமே அமைந்த அந்த சொற்றொடர்லயே வினைத்தொகை அப்படியே அமைஞ்சிரும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப வீசு, வீசு தென்றல், கொள் களிறு இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம். இது அது மாதிரி ஆடு கொடி, ஆடு கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்ற மாதிரி. வளரு தமிழ்னா வளர் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் அப்படின்ற மாதிரி வரும். ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்ற மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி ஆடு கொடி, வளர் தமிழ், இந்த மாதிரி இது பாருங்க, மலர்கண், கடிநாய், சுடுநீர், சுடுநீர் அந்த மாதிரிலாம் வர்றது எல்லாமே வினைத்தொகை தான். நீங்க அந்த வார்த்தையை நீங்க சொல்லி பார்த்தாலே 3 காலத்துக்குமே கரெக்டா வர்ற மாதிரி இருக்கும். ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்ற மாதிரி 3 காலத்துக்கு வர்றது எல்லாமே வினைத்தொகை தான். அதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்னது? பண்பு. பண்பு காட்டுவது பண்பு. 3 காலத்துக்கு. காலம் காட்டுவது வினை. புரியுதுங்களா? வேற்றுமை உருபு மறைந்து வருவது எல்லாமே இது மறைந்து வரணும். அது மாதிரி 3 காலத்தையும் காட்டாம அப்படியே அந்த வார்த்தையோட மட்டும் வருது. அது வினைத்தொகை. 3 காலத்துக்கும் வரக்கூடியதா இருக்கும். அதுக்கடுத்து பண்பு தொகை. இப்போ பண்பு தொகைன்னு என்னது? பண்பு காட்டுவது பண்பு தொகை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்புனா என்னென்ன? நிறம் இருக்கும். ஒருத்தர் இப்ப சிவப்பு, கருப்பு, வெண்மை, பச்சை, செந்தமிழ், பசுமை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறம். இப்ப வடிவமா வட்டம், வட்டம், செவ்வகம், சதுரம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வடிவம். சுவை, சுவையா இருக்குது அப்படின்ற மாதிரி, இனிமையான அந்த மாதிரிலாம் சுவை. அளவு, அளவு அளவு பெயர்கள் அங்க வரலாம். இந்த மாதிரி நிறம், வடிவம், சுவை, அளவு அந்த மாதிரியான குணங்கள் எல்லாம், குணம்ன்றதுதான் பண்பு. நம்மளுக்கு நல்ல பண்பானவன்பா அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? நல்ல குணம் இருந்தாதான் நம்மள நல்ல பண்பானவன் சொல்லுவோம். இந்த மாதிரியான நிறம், வடிவம், சுவை, அளவு இந்த மாதிரியான பண்புகளை உடையதுதான் பண்பு தொகை அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும். முதலானவற்றை இது பாருங்க. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்துவது பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும். இப்ப நம்மளுக்கு இப்ப செங்காந்தல் கொடுத்திருக்காங்க. செங்காந்தல நம்ம விரிச்சு சொன்னோம்னா எப்படி? செம்மை கூட்டல் காந்தல், செங்காந்தல். செம்மை கூட்டல் காந்தல் நம்ம பிரிக்கணும். பிரித்து எழுதுகள் நம்ம படிச்சிருக்கோம்னா அது மாதிரி பிரித்து நம்ம சொல்லி பார்க்கணும். அந்த வார்த்தையை சொல்லி பார்த்தோம்னா மையின்ற விகுதி வரும். செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்றது அந்த மாதிரிதான். பசுமை கூட்டல் தமிழ் அந்த மாதிரி. பசுந்தமிழ்னா பசுமை கூட்டல் தமிழ் அந்த மாதிரி பிரிக்கும் போது மையின்ற பண்பு விகுதி வந்துச்சுனாவோ இல்லைன்னா ஆகிய, ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது. பண்பு உருபு என்னன்னா ஆகிய, ஆன அப்படின்ற பண்பு உருபுகள் நம்ம விரிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி. இப்ப வடிவம் வரும்போது வட்டமான தொட்டி அப்படி இருக்கு பாருங்க. வட்டமான, ஆனன்றது ஆனன்றது அங்க பண்பு உருபு. இன்மொழி, இனிமையான, ஆன அது இருக்கா? அது மாதிரி ஆன, ஆகிய, மையின்ற விகுதி. பெரும்பாலும் பிரித்து பார்த்தீங்கன்னா மையின்ற விகுதி தான் வரும். இந்த நிறம், வடிவம், அளவு, சுவை இதை தவிர்த்துட்டு பண்பு தொகை மேக்சிமம் வராது. நீங்க அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பண்பு தொகை உங்களுக்கு புரிஞ்சதா? இப்ப செங்காந்தல், செம்மையான காந்தல், செம்மையாகிய காந்தல். அதை பிரித்து பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் காந்தல் அப்படி வரும்ல, அதுவும் அது கரெக்ட் தான். அது மாதிரி வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி, இன்மொழி, இனிமையான மொழி அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்ப தீங்கரும்பு, தீ செந்தாமரை, செந்தாமரை பாருங்க. செம்மை கூட்டல் தாமரை அப்படி வரும். பசுந்தமிழ், பசுமை கூட்டல் தமிழ் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி. வட்டப்பலகை, வட்டமான பலகை
நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்க 8th என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, வெண்ணிலவு, வெண்மை கூட்டல் நிலவு, வெண்ணிலவு. கருங்குவளை, கருமை கூட்டல் குவளை, கருங்குவளை. அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? ஆகிய ஆன அப்படின்ற கருமையாகிய குவளை, வெண்மையான நிலவு, அந்த மாதிரியும் வரும். நம்ம ஆனா பிரிச்சு பார்த்தோம்னா அதை பிரிங்க. வெண்ணிலவுன்னா வெண்மை கூட்டல் நிலவு. அதுதான் வந்து ஈஸியான ட்ரிக்ஸ் உங்களுக்கு. வெண்மையாகிய ஆனன்றது வரும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா அதை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? இப்ப பண்பு தொகை புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. மை விகுதி வரணும். அதுக்கடுத்து நிறம், வடிவம், சுவை உள்ள அந்த பண்பை குறிக்கக்கூடியது பண்பு தொகை. அவ்வளவுதான். அந்த வார்த்தையில இதுல எல்லாமே இருக்கும். இது ஈஸி தான், பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. நம்ம எப்படி வேற்றுமை தொகையில உருவம், பயனும், உடன்தொக்க தொகை பார்த்தோமோ அதே மாதிரி பண்பு தொகையோட விரிதான் இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதுல வந்து 2 பெயர் நம்ம அதுலயே இருக்குது, அந்த பேர்லயே இருக்குது நம்மளுக்கு பண்பு தொகை. 2 பெயர் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதுதான் பண்பு தொகை. அதுவும் ஒரு வகையான பண்பு தொகை அப்படின்னு சொல்றாரு. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அது எங்க கொடுத்திருக்காங்க, மார்கழி, திங்கள். மார்கழின்றது ஒரு பெயர் சொல்லு, திங்கள்ன்றது ஒரு பெயர். இப்ப பாருங்க, மார்கழி வந்து மாதத்தோட பெயர், திங்கள்ன்றது வந்து மாதத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும், திங்கள்ன்றது வாரத்தின் 2ஆம் நாளாகவும் அது வந்து வரும். அதனால இது வந்து மார்கழி திங்கள். அது வந்து 2 இது வருது. இது பொது பெயர் வந்து திங்கள்ன்றது வந்து மாதம், பொது பெயராகவும் இருக்கும், சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று. திங்கள்ன்றது வந்து பொது பெயர், ஏன்னா அது மாதத்தை குறிக்கும். அது வந்து பொது பெயர். பொது பெயர் வந்து பின்னாடி நிக்குது. சிறப்பா இந்த மாசம் அப்படின்றது வந்து மார்கழின்றது வந்து முன்னாடி நிக்குது. அது மாதிரி பாம்புன்றது வந்து நிறைய வகையான பாம்புகள் இருக்குது. அது பொதுவா குறிக்கக்கூடியது பாம்பு. அந்த பொது பெயர் வந்து பின்னாடி நிக்குது, சாரை பாம்பு. அந்த மாதிரி இருக்கிறதும் இந்த பண்பு பெயர்ல வரும் அப்படின்றாங்க. திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழியாகிய திங்கள் என்றும் சாரையாகிய பாம்பு என்றும் இரு பெயரொட்டாக வந்துள்ளது. 2 பெயரும் வந்திருக்கு. 2 பெயரு சேர்ந்து நிக்குது. அது 2 பேர்ல ஒண்ணு சிறப்பு பெயர் முன்னாடி நிக்குது, பொது பெயர் பின்னாடி நிக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மரம்ன்றது பொது பெயரு, தென்னைன்றது வந்து சிறப்பு. தென்னை தென்னைன்றது வந்து சிறப்பா இருக்கும். இல்ல மாமரம்ன்றது வந்து மாமரம் வந்து தென்னைன்றது வந்து சிறப்பு பெயரு, மரம்ன்றது வந்து பொது பெயரு. இது வந்து மாமரம் இல்ல தென்னை மரம் சொல்லும் போது அந்த பொது பெயர் வந்து பின்னாடி நிக்குது பாருங்க. இந்த மாதிரி வர்றதெல்லாமே உங்களுக்கு பண்பு தொகை. இரு பெயர் 2 பேரு ஒட்டுது. மார்கழின்றது பெயர் சொல்லு, திங்கள்ன்ற பெயர் சொல்லு. அதுல வந்து பெயர் சொல்லுல வந்து பொது பெயரா இருக்கக்கூடியது பின்னாடி நிக்குது, சிறப்பு பெயரா இருக்கிறது முன்னாடி நிக்குது. சிறப்பு பெயர்னா வேற ஏதோ, பொது பெயர்னா வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காத. எல்லாமே ஈஸி தான். அதனால அந்த மாதிரி படிங்க. அதுக்கு திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாரை என்னும் சிறப்பு பெயர் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்னும் சாரை, மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாரையாகிய பாம்பு என்றும் இரு பெயரொட்டாக வந்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இது வந்து தனி வகை கிடையாது. இப்ப நம்ம வகையில என்னென்ன பார்த்திருக்கோம்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை 3 பார்த்திருக்கோம். அந்த வேற்றுமையில தான் உருவம், பயனும், உடன்தொக்க தொகை பார்த்தோம். இதுல வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை பார்த்திருக்கோம். இந்த மாதிரியும் வரும்னு. அதுக்கு அடுத்தது வந்து ஓமை தொகை. இதுல வந்து என்ன, ஓம உருபு மறைந்து வருவது. ஐயோ, ஓம உருபுனா என்னதுடா அப்படிலாம் நினைக்கவே வேணாம். நீ ஞாபகம் வச்சுக்கோ, போன்றன்றது வந்து ஓம உருபு. அது நடுவுல இணைக்கக்கூடியது. இப்ப பாரு, அதுல வந்து ஓம உருபு ஊமை தொகைக்கு என்ன, ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது ஓம தொகை. அங்க இருக்குது பாருங்க, புக்லயே இருக்குது. உவமேயம் போட்டிருக்காங்க. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில், பொருள்னா வந்து ஓமேயம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இடையில் ஓம உருபு மறைந்து வருவது ஓமை தொகைன்னு போட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. மலர் கை, மலர் போன்ற கை. போன்றன்ற அந்த மலர்ன்றது வந்து ஓமை, கையின்றது வந்து ஓமேயம். எதுக்கு, கைய வந்து மலருக்கு ஓமையா சொல்லியிருக்காங்க. மலர் போன்ற சாஃப்டான கையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கையின்றது வந்து ஓமேயம். ஓமை எதுக்குது, மலர வந்து சொல்றாங்க. கைக்கு ஓமையா எதை சொல்றாங்க, மலர சொல்றாங்க. இந்த 2க்கு இடையில போன்ற என்ற ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. போன்றன்றது வந்து ஓம உருபு, போன்றன்ற ஓம உருபு மறைந்து வருந்தனால, அதாவது எப்படி வரும், ஓம தொகையே ஓமை இயல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம தொகையே ஓமை இயலன்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. அதுல வந்து இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பவளவாய், பவளம் போன்ற வாய். தாமரை கண், தாமரை போன்ற கண்.
அந்த போன்றன்ற ஓம உருவு வந்து தொக்கி அது மறைந்து வருவதுதான் வந்து இது வந்து ஓமை தொகை. ஓம உருவு என்னது? போன்றன்ற அந்த வார்த்தை வந்து மறைந்து வருவதுதான் வந்து ஓமை தொகை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரியா? வெரி வெரி ஈஸி. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். பவளவாய், தாமரை கண், அந்த மாதிரி எல்லாம். உங்களுக்கு வந்து மலர் கை கொடுத்துருக்காங்க. மலர் போன்ற கை அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள கொடுத்துதான் உங்களுக்கு எல்லாமே இது என்ன தொகை, என்ன எக்ஸாம்பிள், வினைத்தொகைன்னா இது எது, இது என்ன தொகை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்க கரெக்டா எழுதணும். அதை கரெக்டா எழுதிருங்க நீங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மலர்விழி, மலர் போன்ற விழி. இது மலர் கை, மலர் போன்ற விழி. அப்படி கூட உங்களுக்கு 8th மலர் விழி தான் கொடுத்துருக்காங்க. மலர் போன்ற விழி அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இது வந்து மலர் போன்ற கை, சாஃப்டான கை. மலர் விழி போன்று மலர் போன்ற விழி, அவ்வளவோ பிரைட்டான அழகா மலர்ந்திருக்கக்கூடிய விழி அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? மலர்ன்றது தான் ஓமை ரெண்டுலையுமே. அதுக்கடுத்து இது ஓமை தொகை முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து உண்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகையாகும். உண்மை தொகை எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும்? உம்முன்றத ஒரு சொல்லு வந்து மறைந்து வருவது, ஒரு இடைச்சொல் வந்து மறைந்து வருவதுதான் உண்மை தொகைன்னு சொல்றாங்க. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். இது வந்து எங்கெல்லாம் வரும்ன்றாங்கன்னா, உண்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் இதெல்லாமே வந்து வேற என்னமோ நினைச்சுக்கிறாங்க. அது அளவு பெயர். அந்த அளவு பெயர்களையும் இது தொடர்ந்து வரும் அப்படின்றது சொல்றாங்க. ஆனா மோஸ்ட்லி இது சென்டென்ஸ்ல எப்படி வரும்ன்றது சொல்றாங்க பாருங்க. அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். தாய் சேய், தாயும் சேயும். இரவும் பகல், இரவும் பகலும். முன்பின், முன்னும் பின்னும். அந்த மாதிரியான சொற்கள் வந்து மறைந்து வருவது உண்மை தொகை. தாயும் தந்தையும், அந்த மாதிரி உண்மை தொகை மறைந்து வருவதுதான். உம்முன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு எழுத்து, ஒரு இடை சொல்லு வந்து மறைந்து வருவது. காய், கனி, காயும் கனியும், காயும் கனியும். இது வந்து இரு பெயர். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து இன்னும் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா, அது வந்து 4 வகை. இது எப்படி வருவாங்கன்னா, இரு பெயர், காய், கனி, 2 பேரா, 2 பேருக்கு நடுவுல வரும். அது இல்லைன்னா பல பெயர்கள், அறம், பொருள், இன்பம். அறமும் பொருளும் இன்பமும் அப்படின்ற மாதிரி பல பெயர்கள் இருக்கக்கூடிய இடத்துலயும் வரும். இப்ப அளவு பெயர் நான் சொன்னேன்னா, தூணி பதக்கு அளவு பெயர். 25 எண்ணி இயற்பெயர். எண்ணுதல் நம்ம படிச்சோம்ல, இது எல்லாமே அளவு பெயர்னு. 25னா எண்ணியற் பெயர். உங்களுக்கு அது பெரிய கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது புரியாது. இதெல்லாம் இந்த அளவு பெயர்கள்ல அது வரக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. 25 தூணி பதக்கு, அதுக்கப்புறம் வந்து தொடிக்காசு, அதெல்லாமே வரும். 35 எண் இயற்பெயர். எண்கள்ல வரும்ல, எண்ணுல நம்ம சொல்லக்கூடிய அந்த இதுதான் வந்து எண்ணல். அந்த மாதிரி முகத்தல், நீட்டல் அந்த மாதிரியான அளவு பெயர்கள்ல வரக்கூடியது வரும். 35 30 5 அந்த மாதிரி வரணும். 35ன்னு வராது, 30 5. தூணியும் 10 பதக்கும், அந்த மாதிரி காயும் கனியும், அறமும் பொருளும் இன்பமும், அந்த மாதிரி பல பெயர்களையும் அந்த மாதிரி வரும். ஆனா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். நீங்க சொல்லி பாருங்க. அந்த வார்த்தையை சொல்லி பாத்தீங்கன்னா உம்முன்ற இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கும். அதுல எல்லாமே மறைந்துதான். உம்முன்ற இடைச்சொல் மறைந்து இருக்கும். ஓமை தொகையில ஓம உருபு மறைந்து வந்திருக்கும். பண்பு தொகையில வந்து மையின்ற விகுதியும் அந்த பண்பு உருபுகளும் மறைந்து வந்திருக்கும். வேற்றுமை தொகையில வந்து வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்திருக்கும். அந்த மாதிரிதான் எல்லாத்துலயுமே எல்லாமே மறைந்து வரக்கூடியதுதான் தொகைநிலை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்ப உண்மை தொகை பார்த்துட்டோமா? அதுக்கு அடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகைன்னா என்ன? இந்த எல்லா தொகையிலையும் தவிர அல்லாத மற்ற வார்த்தைகள், இப்ப வேற்றுமை உருபோ, இல்ல இடைச்சொல்லோ, உம்முன்ற வார்த்தையோ, இல்ல ஓம உருபோ, இல்ல பண்பு பெயர் உருபுகளோ, இவை எல்லாமே தவிர, இவற்றை தவிர பிற வார்த்தைகள் மறைந்து வருவதுதான். இப்ப பாருங்க, அது உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொன்னேன். அன்மொழி தொகை அல்லாதது, இவற்றை தவிர அல்லாதது, இவற்றை அல்லாத பிற சொற்கள் மறைந்து வருவதுதான் வந்து அன்மொழி தொகை. பாருங்க, வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை ஆகிய
தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஆகும். இந்த தொடர்கள்ல இவை அல்லாத, இந்த மேல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை. இந்த தொகைநிலை தொடர்களை தவிர இந்த உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும், அந்த உருபுகளை தவிர்த்து உருபுகள் மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து வேறு சொற்களும் மறைந்து பொருள் தருவதுதான் அன்மொழி தொகை. புரியுதுங்களா? அங்க என்ன போட்டிருக்கு? சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு வந்திருக்கணும். அது மாதிரி முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களும் அறிந்து. இது என்ன? அணிந்தவர், உடையவர், அதெல்லாம் வேறு சொல்லுதானே. இந்த வேற்றுமை உருபுகளோ இல்ல ஓமை தொகையோ ஓம உருவோ அப்படி கிடையாது. அப்படி இல்லாத வேறு சொற்களும் இதுல மறைந்து வர்றதுனால இது அன்மொழி தொகை. தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது இது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. பொற்றொடி வந்தால் என பொன்னாலான வளையல் என பொருள் தரும். இத்தொடர்ல வந்தால் என்னும் வினை சொல்லி தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் அப்படின்னு வரணும். பொற்றொடி வந்தால்னா பொன்னாலான வளையலை அணிந்த பெண் வந்தாள். எத்தனை சொல்லு மறைந்து வந்திருக்குது பாருங்க. இதுல ஆள் என்ற மூன்றாம் உருபு, ஆகிய என்னும் அதன் பண்பு, இது எல்லாமே பொண்ணு எல்லாமே மறைந்து வந்திருக்குது. இதுல பெண் என்பதை குறிப்பதனால் இது மூன்றாம் வேற்றுமைக்கு புறத்து பிறந்த அன்மொழி தொகை. எது? பொற்றொடி வந்தாள்ன்றத சொல்றாங்க. இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார்ன்றதுதான். இதுல அணிந்தவர், உடையவன்ற பேரு சொற்களும் இதுல வருது. உருபு மட்டும் இல்லாம மித்த சொற்களும் வருது. அந்த பொற்றொடி வந்தால உருபும் வரும், பிற சொற்களும் மறைந்து வருவதுதான் இது அன்மொழி தொகை. வேற்றுமை வினைபன்மை தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவதுதான் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. இது சரியா? அப்படி சொல்லுவாங்க. வேற்றுமை புறத்து பிறந்த எது? பொற்றொடி வந்தாள். வெள்ளாடை வந்தாள்ன்றது பண்பு தொகை புறத்து பிறந்தது. அது மாதிரி இதுகளும் இந்த தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் அன்மொழி தொகை அப்படின்னு நீங்க பாத்துக்கிறணும். இப்ப பாருங்க, இப்ப எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். வேற்றுமை தொகை பார்த்துட்டோம், வினை தொகை பார்த்துட்டோம். இப்ப பாருங்க ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. வேற்றுமை தொகை, பண்பு தொகை பார்த்தோம். இப்ப பாருங்க, வேற்றுமை தொகை பார்த்தோம். ரெண்டாவது வினைத்தொகை, மூன்றாவது பண்பு தொகை, நான்காவது ஓமை தொகை, ஐந்தாவது உண்மை தொகை, ஆறாவது இவற்றை அல்லாத பிற சொற்களும் மறைந்து வருவதுதான் அன்மொழி தொகை. இதுல எல்லாமே மறைந்துதான் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, வேற்றுமை மறைந்து வருவது வேற்றுமை தொகை. நம்ம வேற்றுமை உருபுகள் தானே. வேற்றுமை மறைந்து வருவது வேற்றுமை. அது வார்த்தையை வச்சே நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறலாம், ஞாபகம் வச்சுக்கிறலாம். பண்பு காட்டுவது என்னென்ன பண்பு? நிறம், வடிவம், சுவை. எவ்வளவு அழகா இருக்காண்டா, எவ்வளவு சாந்தமான பையன் தெரியுமா, அப்படி நம்ம அவன் குள்ளமா அந்த மாதிரி பண்பு வடிவங்கள்ல தானே நம்ம பண்புன்னு சொல்லுவோம். அதுதான் பண்பு காட்டுவது பண்பு தொகை. வேற்றுமை மறைவது வேற்றுமை தொகை, பண்பு காட்டுவது பண்பு தொகை. உருபு, ஓம உருபுன்னா நீங்க வேற ஏதோ நினைச்சுக்கிறீங்க, போன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு உருபு, ரெண்டுக்கும் ஓமையும் பொருளையும் இணைக்கக்கூடிய ஒரு இதான் ஓம உருபு. ஓம உருபு மறைந்து வருவது ஓமை தொகை. எல்லாமே மறைந்துதான் வரும். மறைந்து வருவது உண்மை தொகை. மறைந்து வந்தால் உண்மை தொகை. இவை அல்லாத பிற சொற்கள் மறைந்து வருவது அன்மொழி தொகை. இவை அல்லாத அன்மொழி தொகை. புரியுதா? இந்த உருபுகளும் வரும், அதோடு சேர்ந்து பிற சொற்களும் வரும். அப்படி வந்ததுதான் அன்மொழி தொகையா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்ப இது புரிஞ்சுச்சா? ரொம்ப வெரி வெரி ஈஸியானா வேற்றுமை தொகை நம்ம 8 சொன்னோம். வேற்றுமை தொகை மறைந்து வருவது வேற்றுமை தொகை, வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை, பண்பு காட்டுவது பண்பு தொகை, ஓம உருபு மறைந்து வருவது ஓமை தொகை, மறைந்து வந்தால் உண்மை தொகை. இவை அல்லாத பிற சொற்கள் ஓம உருபுகளோட சேர்ந்து இந்த மேல இருக்கிறது எல்லாத்தையும் அது தவிர்த்துட்டு அல்லாத மித்தது வந்துச்சுன்னா அதுதான் அன்மொழி தொகை அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப நான் அடுத்தது தொகாநிலை தொடர்கள். இப்ப பாருங்க, இப்ப தொகைநிலை தொடர்கள் பார்த்துட்டோம். நல்லா புரிஞ்சுச்சான்னு பாருங்க. அடுத்த வீடியோல நம்ம தொகாநிலை தொடர்கள் பத்தி பார்ப்போம். ஒரு முறை நம்ம தொகைநிலைக்கும் தொகாநிலைக்கும் உள்ள ட்ரிக்ஸ் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்குவாங்க நீங்க. அப்பதான் அடுத்த தொகாநிலை போகும்போது உங்களுக்கு புரியும். இப்ப தொகாநிலை தொடர்கள் பார்த்தோம். தொகையில கை இருக்கிறதுனால அதை
தொகை நிலையில வந்து கை இருக்கு. கைய வந்து பின்னாடி எடுத்துட்டு போய் மறைச்சு காட்ட முடியும். அதனால அது வந்து தொகை. தொகா நிலையில கா இருக்குது. அதை வந்து காதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, காதை எங்கேயுமே பின்னாடி எடுத்துட்டு போயோ, தலைக்கு பின்னாடியோ, முதுகுக்கு பின்னாடியோ மறைக்க முடியாது. அது வெளிப்படையா தான் இருக்கும். அதனால தொகா வந்து காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கை வந்து தொகை, மறைத்து காட்ட முடியும். தொகா வந்து காது, மறைக்க முடியாது. நீங்க 2 சாப்டர் ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா கன்ஃபியூஸ் ஆகுற இடம் இது ஒண்ணுதான். இதை தெளிவா நீங்க மறக்காம வச்சுக்கிறதுக்காக இந்த ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். கை, காது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தொகையிலேயே இருக்கு. கைய வந்து பின்னாடி கொண்டு போய் மறைக்க முடியும். தொகா வந்து காது, பின்னாடி கொண்டு போய் மறைக்க முடியாது. அதனால வந்து அது வந்து தொகா நிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் தான் மிக மிக முக்கியம். மித்தது எல்லாமே நம்ம வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எந்த வார்த்தை வேற்றுமை தொகை, எந்த வார்த்தை வந்து அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை பத்தி உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இது என்ன தொகை கேட்பாங்க, இல்ல இது இந்த தொகை எப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல தொகா நிலை தொடர்கள் பார்க்கலாம். நன்றி மாணவ செல்வங்களே.